ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. ரீசெண்டாக நம்மளுடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சு நம்மளுடைய சிஎம்ஆ ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்றிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் 2 தொகுதியில் நின்றுப்பாங்க. அதாவது திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூரில் நின்று 2த்துலையும் வின் பண்ணிட்டு, ஸோ ஆனால் பெரம்பூர் தொகுதி சீட்டை மட்டும் தக்க வச்சுக்கிட்டு திருச்சி கிழக்கு எம்எல்ஏ சீட்டை வந்து ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு கேண்டிடேட் சட்டப்பேரவை தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் 2 தொகுதியில் நிற்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிற்கலாம். ஸோ இதில் சட்டம் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அக்கார்டிங் டு த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951, அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் செக்ஷன் 33 படி ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதியில் நிற்கலாம். அது வந்து ஸ்டேட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நிற்கலாம். ஆனால் வந்து இந்த ஒரு சட்டம் 1996 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு 1996 முன்னாடி இந்த ஒரு சட்டம் எப்படி இருந்ததுன்னா, அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதி, அதாவது 3, 4, 5 தொகுதி வரைக்கும் நிற்கலாம், இப்படி இருந்தது. ஸோ இதில் நிறைய முறைகேடு நடந்ததுனால 1996 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒரு கேண்டிடேட் 2 தொகுதியில் மட்டும் தான் நிற்க முடியும். அக்கார்டிங் டு த ஆர்டிகல் 70 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி 2 தொகுதியில் அவங்க வின் பண்ணிட்டா ஒரு சீட்டை வந்து அவங்க ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சை கொண்டு வந்தாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதற்கு முன்னாடி இந்த ஒரு ரூலை யூஸ் பண்ணி யாரும் நின்றுருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே 2014 நடந்த அந்த பாராளுமன்ற தேர்தலில் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியான வதோதராலையும் மற்றும் வாரணாசி தொகுதியிலும் வந்து நின்றுப்பாரு. ஓகேங்களா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்போது நம்மளுடைய ஜெயலலிதா அம்மையார் 2006 ஆண்டிப்பட்டி மற்றும் பார்த்தீங்கன்னா முதுகுளத்தார் தொகுதியிலும் 2 தொகுதியிலும் நின்று வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வந்து வேற ஃபேக்ட்ஸ்ல வந்து சந்திப்போம். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் நம்மளோட விஜயகுமார் ஐஎஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.